எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஃபுட் எடுத்து எவ்வளோ நேரமா? சாரி சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். ப்ரெக்னெண்டாக இருக்க டைமில் எதுக்கு வந்து இப்படி உடம்பு எடுத்துக்கிறீங்க? பரவாயில்ல சார், உங்கள் ஆர்டர். ஹலோ மச்சான். சொல்றா, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? மச்சான் ஒரு எமர்ஜென்சிடா. என்ன? ஒரு பொண்ணு டெலிவரி பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துச்சுடா. மயக்கம் போட்டு கீழே வந்துச்சுடா. என்னடா சொல்ற? மூச்சு இருக்கா? பாத்தியா? மச்சான் மூச்செல்லாம் இருக்குடா. ஆனால் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்குடா. பேண்ட் ஏதாவது ஈரமா இருக்கான்னு பாரு. டேய் அதெல்லாம் எதுவும் இல்லைடா. வயிறு எந்த அளவுக்கு பெருசா இருக்கு? மச்சான் வயிறு கொஞ்சம் சின்னதாக தான்டா இருக்கு. பார்த்தா ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி இருக்குடா. சரி சரி, நீ ஒன்றும் பத்திரப்படாத. டீஹைட்ரேஷனாக தான் இருக்கும். நீ என்ன பண்ற? வீட்டில் குளுக்கோஸ் ஏதாவது இருக்கு? குளுக்கோஸா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. டேய் நீ அப்பாவுக்கு ஒரு பவுடர் எழுதி கொடுத்தல, அதான்டா இருக்கு. அதுவா? அது என்ன பண்ற? தண்ணியில கலந்து அவங்க குடிக்கிற மாதிரி பண்ணு. டேய் அந்த பொண்ணு மயக்கத்தில் கிடக்குதுடா, எப்படா குடிக்க வைக்கிறது? மயக்கத்தை தான் இருக்கா? கொஞ்சம் முகத்தை தண்ணி தள்ளி லைட்டாக கான்ஷியஸ் வரும். அந்த கேப்ல எப்படியாவது கொடுத்துரு. சரி மச்சான். ஏங்க எந்திரிங்க. குடி. யார் வரீங்க? யார் நீங்களா? நீங்க டெலிவரி பண்ண வந்த கஸ்டமருங்க. சாரி சார். பரவாயில்லைங்க பரவாயில்ல. சாரி சார், காலையிலேருந்து வேலைன்னு சுற்றிட்டு இருந்ததுனால சாப்பாடு தண்ணி பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையாங்க? வயிற்றுல ஒரு உயிரை வச்சுட்டு ஏங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சார், நான் இந்த வேலை பார்க்குறதே அந்த குழந்தைக்காக தான் சார். ஏங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப பார்த்துக்கிட்டா தானே குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். சரிங்க சார், இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஏங்க உங்கள் வீட்டில் யாரும் இல்லையாங்க? இல்லை இந்த நிலைமையிலையும் கஷ்டப்பட்டு வேலைக்கு வரீங்களே, அதான் கேட்டேன். இல்லை சார், நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அதனால் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எங்கள் வீட்லேயும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ஏற்றுக்கல. இப்போ ஃப்ரெண்டு கூட தான் பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். மெடிக்கல் செலவு, வாடகை, இது எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நானே என்னை பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, அதுக்கு படித்த படிப்புக்கான வேலை ஏதாச்சும் பார்க்கலாம்ல, எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? போகலாம் சார், ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் மெட்டர்னிட்டிக்கு லீவ் போடுற மாதிரி இருக்கும். வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே லீவ் போடுறது நல்லா இருக்காதுல்ல. அதனால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்குறேன் சார். எனக்கு புரியுதுங்க உங்கள் கஷ்டம். ஆனால் நீங்கள் எப்படியே வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்த்து குழந்தையோட லைஃப் டேஞ்சர் ஆகிடுங்க. எனக்கு வேறு வழி தெரியல சார். எனக்கு தெரிஞ்ச என்ஜிஓ ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஜாப் பிடிச்சிருக்கோ அந்த ஜாபுக்கு போங்க. இல்லை பரவாயில்ல சார், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்கள் லைஃபோட சேர்த்து குழந்தையோட லைஃபையும் ரிஸ்கில் வைக்காதீங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க, இதில் என்னங்க இருக்குது? இல்லை சார், நான் டெலிவரி பண்ண தான் வந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். இதுவே வேறு யாராச்சும் இருந்திருந்தா போனால் போதுன்னு விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி எனக்கு சின்னதாக ஹோப்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க. நான் உங்களுக்கு இந்த என்ஜிஓட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் சீக்கிரம் போங்க. சரிங்க சார்.